ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நினைத்தால் இனிக்கும் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா குருஜிக்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு முடிச்சிட்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த மந்திரவாதிங்க அவங்க குருஜியை வந்து வரவழைக்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய பழியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம தமனா கிட்டே கொடுத்துருப்பாங்க ஒரு லிஸ்ட். ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து தமனா என்ன பண்ணுறாங்கன்னா நேத்ரா கிட்டே கொடுத்து நேத்ரா மூலமாக ஒரு வண்டி நிறைய ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்து அந்த மந்திரவாதி கிட்டே கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தோன்னா மந்திரவாதிங்க வந்து தீவிரமாக வந்து பூஜை பண்ணி இருக்காங்க. ஏன்னா அந்த குருஜி வந்தா தான் நம்ம பொம்மையாவை வந்து அழிக்க முடியும். இங்க பார்த்தோம்னா நம்ம சித்தார்த் வந்து அங்கே பூஜை செய்கிற அந்த சாமியார்கிட்ட நம்ம நம்பூதிரி சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இப்படி 108 கல் தெய்வம் வச்சோன்னு சொன்னால் அப்படி வர கெட்ட சக்திகளில் எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் அதை அது தடுத்து நிறுத்தும் அப்படின்னு. அதனால தான் இப்படி கல் வச்சிருக்கேன் அப்படின்னதும் நம்ம அந்த சாமியாரை வந்து சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பூதிரி பேர் ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து சித்தார்த் அந்த சாமியார்கிட்ட சொல்லும்போது மறைஞ்சிருந்து நம்ம ராணி கட்டுடுறாங்க. அதனால தான் தாடிக்காரன் இந்த அளவுக்கு எல்லாம் பார்த்து பண்றான். நானு அதுக்கப்புறமா வந்து பூஜை செய்யறதுக்கு வந்து எல்லாரும் ஆயத்தம் ஆகுறாங்க. அங்க பார்த்தோம்னா பூஜை செய்யறதுக்கு கடைசியா நம்ம பொம்மியை வீட்டு பக்கமே வரல. ஏன்னா பூஜை வந்து தானாவே நடந்துட்டு இருக்கு. ஆகாயத்துல இருந்து பூவெல்லாம் வந்து பயங்கரமா சொரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ பூவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து சாவித்திரிக்கேங்க அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. என்ன தமனா இது பூ தானா கொட்டிட்டு இருக்கு, அதான் எனக்கும் புரியல அப்படின்னு தமனா யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம ரகுரை பார்த்தே தமனா பொம்மி வந்து எல்லாம் தெரிஞ்சுதான் அவளே வராம மாயமா இப்படி சித்து வேலை காட்டிட்டு இருக்கான் அப்படின்னதும் ஆமா சித்தப்பா, ஆனா என் கைப்பிடியில இருந்து அவ தப்பிக்க போறதில்லைங்கிற மாதிரி தமனா வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சிவலிங்கத்துக்கெல்லாம் நல்லபடியா பூஜை நடக்குது. இன்னொரு பக்கம் அம்மனுக்கு தானாவே வந்து ஊதுபத்தி எல்லாம் வந்து காமிக்கப்படுது. இது பார்த்து தாத்தா எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. சித்தார்த்து, என்னப்பா இது, அந்த அம்மா வராமலே பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கு தாத்தா, அவங்களோட சிறப்பு இதுதான் தாத்தா. ஒரு இடத்துக்கு வந்து போனாங்கன்னு சொன்னா அந்த இடத்தை வந்து அவங்க கண்ணுக்குள்ளேயே கொண்டு போயிடுவாங்க தாத்தா. டூர் இருந்தாலும் அந்த இடத்தை வசியப்படுத்தி நல்லபடியா பூஜை செஞ்சு கொடுக்கறது தான் அவங்களோட சிறப்பு. அதைத்தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்ன பார்த்து சித்தார்த் சொல்ற. அப்படின்னா இந்த ஆகாய பூஜையும் சிறப்பா முடிச்சிடும்னு சொல்ல வாரியா அப்படின்னு கேட்டது. என்ன தாத்தா, இங்க பாருங்க, கண்டிப்பா முடிச்சிடு தாத்தா. இப்போ ராணிக்கு வந்து ஆகாயத்துல இருந்து அப்போ வந்து சொரிஞ்சு முடிச்சிருச்சுன்னு சொன்னா ஆகாயத்துல ஆசிர்வாதமும் நம்ம ராணிக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னதும். ஆனா இப்போ வரைக்கும் இதுவும் நடக்கவே இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ராணி தலையில வந்து பூவா கொட்டிருது. இது பார்த்த தாத்தா பாட்டி எல்லாம் சந்தோஷப்பட்டதும் தமனா கேங் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்ன தமனா பொம்மி வராமலே ஆகாய பூச்சியை நடத்தி முடிச்சுட்டான், அதான் எனக்கு ஒன்னும் புரியல சித்தப்பா, விட மாட்டேங்கிற மாதிரி தமனா கிடந்து துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம சித்தார்த் வந்து தாத்தா இன்னும் இருக்கு தாத்தா, அவங்க வருவாங்க, 1/2 மணி நேரம் தான் எல்லாமே நடந்து முடிச்சிருக்கு, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு, அவங்க வந்துதான் இந்த பூஜையை நிறைவு பெற்று வைக்கணும், அப்போதான் ஆகாயத்தோட முழு ஆசிர்வாதமும் ராணிக்கு கிடைக்கும் அப்படின்னதும் தமனா வந்து கவலைப்படாதீங்க சித்தப்பா, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள அந்த குருஜி வந்து அந்த பொம்மி கதையையும் இந்த ராணி கதையும் முடிச்சிருவாரு அப்படின்னதும் இந்த பக்கம் மந்திரவாதிங்க வந்து ஒரு வழி ஜாகம் பண்ணி அவங்க குருஜி வந்து வரவழைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அதே இடத்துக்கு நம்ம பொம்மி மாசா வராங்க வேறொரு லேடி கெட்டப்ல. இன்னொரு பக்கம் அதே இடத்துக்கு யாரு வரானா அம்மனே குழந்தை ரூபத்துல வராங்க. சோ இங்க பார்த்தோம்னா குழந்தைய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அந்த குருஜி என்ன பண்றாங்கன்னா பொம்மியை உள்ள வர விடாம தடுக்கிறாங்க. இத போன் மூலமா தமனாவும் ரகுரன்னு பார்த்து சிரிக்கிறாங்க. பாத்தீங்களா, அவளால ஒரு காலடி கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னதும் தமனா சூப்பர் தமனா அப்படின்னதும் பொம்மி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க அந்த குருஜி. சோ பொம்மி கிடந்து தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அம்மன் வந்து குழந்தை வடிவுல வந்திருப்பாங்க. அவங்க மட்டும் உள்ள வராங்க. ஆமா, இந்த சாத்தான் அறுத்தவனா இது பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்கு, அது வந்தா நமக்கு என்ன சித்தப்பா, ஆனா பொம்மி அழிய போறா, அதை கவனிங்க அப்படின்னதும் குழந்தை வந்து என் குருஜிக்கு வந்து சின்ன பிரச்சனை, அதனால நானே பூஜையை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து நல்லபடியா ஆகாய பூஜையை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமனா போன்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதால பூஜையை கவனிக்காமலே விட்டுடுறாங்க. இங்க பார்த்தோம்னா பூஜை வந்து சிறப்பா நடந்து முடிச்சிருது. உடனே சாவித்திரி போய் போதும் தமனா, நாங்க இங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம், நீ போன் பார்த்துட்டு இருக்கிய, என்ன ஆச்சுத்த, ஆகாய பூஜை நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னதும் தமனா வந்து சம அதிர்ச்சியாறாங்க. என்ன அர்த்த சொல்றீங்க, அம்மா யாரு பண்ணா, ஒரு குட்டி சத்தம் வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னதும் தமனா செம டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் 10 நிமிஷம் தான் இருக்கு நம்ம தமனாவோட உயிர் போறதுக்கும்.
உடனே நம்ம தமனா உச்சக்கட்ட கோபத்துக்கு போறாங்க. நடந்துட்டு போகட்டும் அத்தை. நான் இப்ப நடத்த போற விஷயத்த பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நான் தான் சொன்னேன்ல 1 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லி, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. 1 மணி நேரத்தால உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். இங்க இருந்து கிளம்புங்க. அப்படி எதுவும் என்னமோ பண்ணித்தோல அப்படின்னு கத்திட்டு சாவித்திரி அங்க இருந்து போறாங்க. என்ன தமனா பண்ண போற? இப்போ பொம்மி கதை முடிச்சிருச்சு தாத்தா, முடிஞ்சிருச்சு சித்தப்பா, இனி அவளால வரவே முடியாதுங்கிற மாதிரி தமனா சந்தோஷப்படுவாங்க. இப்படி இருந்தாலும் அவனோட அருளால பொம்மி